உண்மையிலே டிலானியாவில் என்னென்னு சொன்னால் ஒரு தொழில் ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. உண்மையிலே நல்ல விஷயம். நீங்கள் பாருங்க எஜியாரு முதலாளி ஆகிட்டான். என்ன வீடியோ எடுக்கிற முக்கியம் கடையை ப்ரொமோட் பண்ண அப்புறம் உள்ள வைக்கிற ஜூஸ் ஐட்டம் உங்களுக்கு வரணும். கூப்பிடுங்க. ஓகே வாங்க கடவுளே. ஒரு நபர் வந்திருக்காரு எங்களோட வீடியோக்கு. என்ன ஆரம்பிச்சோன்னா எங்களுடைய நண்பன் யோட மருமகனா யோட மச்சான் டிலானியில் மச்சான் வாங்க டிலோ. ஓகே வணக்கம் வணக்கம் வணக்கம். அன்புள்ளங்களுக்கு வணக்கம். நான் ரவி. நான் மிது. நான் பாக்கியம். ஓகே இன்னைக்கு நம்ம எங்க நீங்க ரதியம்மா? இப்போ எங்களோட வீட்டு தங்கச்சிர வீட்டுக்கு பக்கத்துல. தங்கச்சிர வீட்டுக்கு பக்கத்துல பாருங்க 4 சந்தி போகுது. அங்கே பாருங்க கொஞ்சம் சந்தி. அங்கே போனா ஜோட வீடு, இங்கே போனா எங்களை ஒரு இங்கே பாத்தீங்கன்னு சொன்னா எங்களோட ரதியம்மா ஒரு கவுண்டி ஒன்று எடுத்து போட்டீங்க. அது வீடுவாக்குற அக்காட அது வீடு எங்கட கவுண்டியும் கூட. ஓகே 4 சந்தியில் வந்து பாருங்க ஒரு ஸ்டூல் ஒன்று அடிச்சிருந்தீங்க. அதில் வந்து 3 இன்ட்ரோ எடுத்து கொண்டிருக்கோம். இவங்களும் தெரியும் தானே பாக்கியம்மா நம்மட ஜோட தங்கச்சி. உங்களோட தங்கச்சா? பெரிய ஜோட தங்கச்சி. பெரியோட தங்கச்சி. எப்போ வந்து நீங்கள்? நான் வந்து 3 நாள். 3 நாள். இன்றைக்கு போகிறதோ? இன்றைக்கு போகிறேன். போகிறதான் வழி கூட்டி நிற்கல. போகிறதான் வழி கூட்டி நிற்கிறேன். கிராமத்தில் இருக்கிறேன். கிராமத்தில் இருக்கிறேன்னு இங்கே தான் நாங்கள் இருந்த இடம். இருந்த இடம் சொந்த தானே? இருந்த இடம் இருந்து பிள்ளைகளை படிக்க வைக்கிறது. அதான் நாங்கள் கல்லடிக்கு போனேன். கல்லடிக்கு போய் சுவாமியால் பாவிக்கப்பட்டு திராயமாடுவில் இருக்கோம். திராயமாடுவில் இருக்கி. ஆனால் என்ன இருந்தாலும் அந்த ஊரை மறக்காம வந்து ஒரு மறக்கவே இல்லாதான் நீ நம்மட. இப்போ சிலவங்களை எடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ ரதியம்மா இப்போ இங்கே இருப்பாங்க ஹலவஞ்சிலையோ ஒரு ஹலதாவளியோ ஒரு டவுன்லேயோ ஒரு வீடு வாங்கினாங்கடா நம்மளோட சொல்கிறோம் அப்பா இது என்ன இங்கே காடுறாப்பா என்ன தெரியுமா ரதியம்மா உங்களுக்கு? நம்மளோட வளத்தை தெரியா எனக்கு. அதுதான் என்ன எந்த மேல இருந்து எந்த சொத்துல இருந்தாலும் இதை போல இதுகள் கிடையாது. வளங்கள் எங்கெல்லாம் போய் இருந்தாலும் பிறந்த இடத்த மறக்கலாது. நமக்கு என்ன வளம் உண்டாலும் என்னதையா தோட்டம் போட்டு சாப்பிடலாம். சொர்க்கம் என்றாலும் அது நம்ம ஊரை போல ஒரு மேனதியம்மா. சொர்க்கம் என்றாலும் நம்மள போல. உண்மையிலே இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால் இன்னைக்கு ஒரு என்னென்னு சொல்கிறேன் இன்றைக்கி டிலானியை காண மாட்டீங்க என்ன பிரச்சனை அதையும் சொல்கிறேன். நாங்கள் அதுக்கு முன்னாடி இன்றைக்கி ஒரு புதியதொரு நபர் வந்திருக்காரு எங்களோட வீடியோக்கு. என்னதையம்மா ஆரம்பிச்சு சொன்னால் எங்களுடைய நண்பன் யோட மருமகனா யோட மச்சான் டிலானியில் மச்சான் வாங்க டிலோ. ஓகே வணக்கம் வணக்கம் வணக்கம். ரெண்டு சொன்னா டிலோவை பற்றி சொல்லணுமாடா நம்மட வாலிப நண்பன் கிட்டத்தட்ட அனுஷன் நாங்கள் எல்லாம் இவன் எல்லாம் ஒரே வச்சுட்டாப்பாண்ணே. ஒரே வச்சு ஒண்டா படித்து 5 வயசுலேருந்து அப்படி தெரிஞ்சு இப்போ வரைக்கும் ஒண்டா இணை பிரியா நண்பர்கள் அறிக்கும். இன்றைக்கு என்னண்டா அவனையும் காட்டணும் உங்களுக்கு விருப்பம் அதிகமா. அது யாருன்னு சொன்னா இவன் டிலானியா கடப்பா இருக்காருண்ணே. டிலானியா கடாப்பாட தங்கச்சிரமான் என்ன தங்கச்சிரமான் எல்லாரும் ஒன்று பண்ணுவேன். எல்லாம் ஒரே குக்கரில் வந்த இட்லிகள். அதே மாதிரி டிலானி ஒரு இட்லி கடை ஒன்று வைக்கான் இப்போ கல்லன். உண்மையிலே டிலானியாவில் என்னென்னு சொன்னால் ஒரு தொழில் ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. உண்மையிலே நல்ல விஷயம். அதான் டிலானி இப்போ கடைக்குள்ள நிற்கான். அவனை தான் இப்போ நாங்கள் பார்க்க போகிறோன்னே. அப்படியே டிலானியா கடை விட்டு தோட்டம் செஞ்சுக்காங்களான்றதையுமா தோட்டத்தையும் காட்டி டிலானியை பார்ப்போம். மரவள்ளி தோட்டம் என்ன எப்போ கடை ஸ்டார்ட் பண்ணுவோம்? கடை ஸ்டார்ட் பண்ணி இப்போ கொஞ்ச நாள் தான் நினைக்க அவங்க. கொஞ்ச நாள் தான். கடையில் என்ன சாமான் கொஞ்சம் போட்டியாமல டிலானி சொன்னானே நீ என்னடா நீங்கள் எவ்வளோ வரைக்கும் எவ்வளோ நான் செய்கிறேன் எங்களோட கடையை ஒரு ப்ரொமோட் பண்ணி தாங்களேன்டா என்று டிலானி சொல்லியிருந்தான் கவலைப்பட்டு. அப்போ சாப்பாடு இலவசம் போடனே என்ன சாப்பாடு இலவசமாக தெரியல. அங்கே போய் தந்துனியா இலவசமாக தர மாட்டான் அவன். அவ்வளோ நல்லவன் இல்லைன்றதையம்மா காசு வந்துக்கல நீங்கள். அப்போ என்னன்றா பயிர் கடையில் சாமாங்கிற நம்ம விருந்து போனால்
விருந்துக்கு இல்லை அதிகமாக நான் போகிறேன் இப்போ அவங்களோட கடையை கொஞ்சம் ப்ரொமோட் பண்ணுவேன் பாக்கியம்மா என்ன போவோமா சரி போ உண்மையிலே இது ஒரு வித்தியாசமான காலையாக வரும் மற்றது என்னென்னு சொல்கிறேன் முக்கியமாக பிரச்சனை ரதியம்மா கால் என்ன நடந்தது அதிகமாக காலையில் சரை கொண்டு விழுந்து இந்த மொழி அடிபட்டு இந்த கால் பீரண்டு இப்போ நடக்க மாட்டாங்க கொஞ்சம் நடந்து காட்டுங்க ரதியம்மா என்னென்னு சொல்ற ரதியம்மாவை தனியாக நடக்க விட மாட்டாங்க நடக்கிறா இருங்க பிரச்சனை என்ன சீனியமாட ஆள் மீக்கி போய்தான் அவைய பிடிக்கிறா என்ன பிடிக்கிறான்னு நான் பிடிக்கிறதுக்கு வந்தான் எப்படி விழுந்தோ நீங்க சரியா மழை பெஞ்சானே எப்ப நேட்டா இரவு பெஞ்ச மழையில காலையில் எழுந்தியாங்க கவனமா நடக்கணும் நீங்க சரியா சரி போமா நம்ம டிலானியாக்களை தேடி போமா சினிமா தூக்குனே நான் தான் தூக்குனேன் நான் ஒரு நாள் அதுல விழுந்து நிலானி விடத்த நின்ற ஓடி வந்து தான் தூக்கிட்டேன் கவனமா நடக்கும் என்னன்னு சொல்றேன் கொஞ்சம் உடம்பு தான் உங்களுக்கு வருத்தங்கள் வந்து தலை சுத்து வரும் அதிகமா பிரச்சனை ப்ரெஷர் கொலஸ்ட்ரால் எல்லாம் கூடினா வரும் நம்ம கதைச்சு இன்னைக்கு அவடிலாம் நீ கடைக்குள்ள போவோம் என்ன இருந்தா வாங்கி தின்னு போட்டு வருவோமா ஆறு சனீஸ்வரன் அப்பாவையா காத்து சொல்றீங்களா அந்த காத்தை கொஞ்சம் காட்டுங்க நெல்லு போட்டு அப்படிதான் சொல்றேன் வள்ளல் அரிசி வச்சு பாருங்க என்ன காக்காய் கொடுத்துருக்காங்க நெல்லை வச்சு சாப்பாடு வைக்கணுமா காகத்துக்கு ஏனென்றால் நம்ம இன்னைக்கு சனியன் அது ஒரு விஷயம் அடுத்தது வந்து அது சொல்லுமா அவங்க எல்லாம் சாப்பிட்றாங்களே நமக்கு கொஞ்சம் சோறு வைக்கல காகம் சொல்லுமா அதில் மனதில் சொல்லிட்டு போகும் அது ஒரு சாத்திரம் மாதிரி தானே அந்த காக்கா இந்த இதுல எல்லாம் போட்டிருப்பாரு பாருங்க நீங்கள் எங்களை கொண்டு ஒவ்வொரு நாளோட வைப்பார் பாலாஜி எல்லா காரையிலையும் வச்சு வைப்பார் நாங்கள் என்னண்டாம காகத்துக்கு வைக்கிறல அதுவா தூக்கிட்டு போனேயோ ஒருக்கா எங்கட 50 கிராம் மாசி அடிச்சுட்டு போயிட்டு காகம் அது சொல்லுங்க என்ன கவலைன்னு நாங்கள் எல்லாம் மாசெல்லாம் செட் பண்ணி கூட சரியாக கொண்டுட்டு மாசை பார்த்தா சொக்கினோட இது காகம் நீங்க கொடுக்கல அதுக்கு எல்லாம் வச்சிருக்கணும் வச்சிருந்தா போயிடாது என்ன மரம் எங்க தோட மரம் இந்த இது யார் அடிச்சுமா சொல்லுங்க இல்ல நம்ம இதை அடிச்சு எத்தனை வருஷம் வைக்கும் அடிச்சு எப்படி வைக்கும் ஒரு 8 வருஷம் வரைக்கும் பிரியாணியா பிரியாணிக்கு ஆசை அது 8 வருஷம் அடிச்சு அடிக்கட்டா நாங்க என்ன மரம் எல்லாம் போய் வெட்டினடா வெட்டி கொண்டு சாட்டினாங்க அப்ப டிலானியா போய் சந்தி பண்றதேம்மா வாங்க அதுக்கு முதலாவது எங்களை வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்போ தான் நாங்கள் ஃபோட்டோ பிடிக்கலாம் உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ வாங்க போகலாம் போனால் நடந்தாங்க ரதியம்மா இங்கே பாருங்க ரதியம்மா நடக்கிறதுல உங்களுக்கு உள்ளங்க பாவம் என்ன பூச்சின நீங்கள் காலையில் பூச்சினதா ஒருக்கா பிக்ஸி எடுத்து வாங்கணும் இல்லை அப்படியே அடிவட்டில் மாறிக்கா அவங்க அடிவட்ட ஃபீல் இருக்கா அப்படி ஐயோ அந்த சில்லு தெரிஞ்சிருக்கேன் நீங்கள் அதுக்கு சாப்பிட வேண்டிய சாப்பாடு என்ன இரவுல சாப்பிடணும் இல்லை சாப்பிட நானுக்குள்ள அந்த ஜெல்லு உங்களுக்கு செஞ்சிருக்கேன் அதான் அந்த சில்லு செய்கிற இல்லைன்னு அந்த மூட்டில் ஜெல்லுகள் அது எல்லாம் கடையை பாருங்க ஏன் அருகி நானே நீங்கள் பாருங்க கெட்டியாரு முதலாளி ஆயிட்டாங்க என்ன வீடியோ எடுக்கிற முக்கியம் இல்லை கடையை ப்ரொமோட் பண்ண அப்புறம் உள்ள வைக்கிற ஜூஸ் ஐட்டம் முழுதும் வரணும் என்ன ப்ரோ டிலானி சொல்லாங்களே சரி அது சர்ப்ரைஸ் வாங்க ஜோ எவ்வளோ தங்கச்சி இருக்கிறாடாப்பா கடவுளே வாங்க 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 உள்ள கூப்பிடுங்க ஓகே வாங்க கடவுளே டிலானி என்னம்மா ப்ரோ வாங்க பிஸ்னஸ் எல்லாம் ஓகேயா பிஸ்னஸ் எல்லாம் பரவாயில்ல ஓகே நீங்கள் வரலாம் தானே கால் பிரச்சனை இல்லை பார்த்தீங்கன்னா டிலானியா கடை தான் வந்துக்கணும் என்ன டிலானி எப்போ ஸ்டார்ட் பண்ண கடை ஸ்டார்ட் பண்ணிப்பேன்டா 2-3 நாள் இருக்குண்ணே நான் நினைக்கிறேன் ஃபெஸ்ட்டுக்கு நீங்கள் சாப்பாடு ஐட்டம் மட்டும்தான் கிடந்தனே கடையில் காலை சாப்பாடு மட்டும் இட்லி தோசை இடியப்பம் புட்டு ஆர்டர் செஞ்சு கொடுக்குறேன் எல்லாம் ஓகே பிஸ்னஸ் எல்லாம் பரவாயில்ல போகுது மற்றது அண்டு என்னன்னு சொல்றேன் 2-3 நாளைக்கு பார்த்தா சாப்பாடு மட்டும் தான் அண்டைக்கு நிறைய சாப்பாடுல போட்டு கிடைக்கடாப்பா இந்த ஐடியா திருக்கண்டு வந்து காரணம் கடை கட்டி எடுத்துட்டு 10 வருஷம்
கடை கட்டினாங்க 10 வருஷம் கடையே போடல இது மட்டும் இல்லை பக்கத்தில் ஒரு கடை இருக்கு ரெண்டு கடை உண்மையிலே இப்போ கடை கட்டின காலத்துக்கு கடை ஓடிந்தா டீசல் இந்த இப்போ ஆல்ரெடி 2 அம்மா சாப்பாடு எல்லாம் செய்வாங்க புரிச்சதான் புரிச்சா கடைன்னு சொன்னா சோடா ஐட்டங்கள் போடுறது அதெல்லாம் முக்கியம் தானே. மற்ற நல்ல ஒரு முயற்சி தான் என்ன பொறுத்தவரை ஏன்னா அதிகமாக எங்கள் ஏரியாவில் கிட்டத்தட்ட என்னன்னு சொல்கிறேன் கடையை நெருக்கி ஒரு கடையில் பருப்பு இல்லைன்னா அடுத்த இல்லை இல்லை அதான் இல்லை சாப்பாடு யாரும் ஓகே என்னடா காலையில் எல்லாம் எவ்வளோ மாதிரி போடுவீங்க ஒரு நாளைக்கு இடியப்போ அப்படி எல்லாம் இடியப்போ தோசை எல்லாம் ஒரு நாள் ஒரு 7,000 அப்படி போட்டா மொத்தம் 7,000 யூஸ் பண்ணுறோம்னா ஒரு அரைவாசி அம்மா தானே மேலே ஜோகோட பரம்பரை பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு குக்கிங் பரம்பரை ஏன்னா ரதியம்மா ஆனால் ரதியம்மாவையும் உங்களோட உங்களோட அம்மாவும் நல்லா சமைப்பாங்க என்னடா வண்டி இந்த கடையெல்லாம் இப்போ தான் வாரல லேட்டே வரதான் கொஞ்சம் என்னன்னு சொல்றேன் மற்ற சாப்பாடு இந்த ஊர்களுக்கு கொஞ்சம் இந்த கல்யாணங்கள் அப்படின்னு சொன்னா அவங்களோட அம்மா தான் கூட்டிட்டு போனாங்க பிரியாணி எல்லாம் அடி போட்டு நீங்க சரியா வந்து ஒண்டி பில்லில கிழங்கு போட்டு அடிக்கி குடிச்சிருங்க ஒண்டி பில்லில ரொம்ப தாரமானது ஐயோ என்னென்ன போட்டிகள் காட்டுங்க இப்போ முன்னுக்கு இருக்கிறது இப்போ நீங்க பிரைமரி தானே அவங்களே கவர் வாங்கி தான் ஓட்டிங்க அது பிளான் தான் பிஸ்னஸ் வாங்கி பிடிக்கணும் இது ஒன்று 10 ரூபா நினைக்கிறேன் 10 ரூபா பக்கோடா இதான் பக்கோடா சோவைக்கு பக்கோடா ஒன்று வாங்கினா ஒன்று வாங்கினா இல்லை 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 இது பிஸ்னஸ் டைமில் நம்ம இதை செய்யக்கூடாது என்ன இதை பார்த்துலண்டா இது அதே மாதிரி தான் இது ஒன்று 10 ரூபா தான் சரியா இது இல்லை 1000 ரூபாய் தருவான் இது பெரிய தான் பிள்ளையில மடக்கிறப்பான் பிஸ்னஸ் மைண்ட் செய்யறா அந்த பிள்ளையில மடக்கிற பிள்ளைன்னு தான்டா நல்ல மேலடா கடையில் நமக்கு அப்படிங்க இங்கெல்லாம் அப்படியே இந்த பிள்ளைல கவர்ற மாதிரி சாப்பாடு வைக்கல பெஞ்சில் எல்லாம் வச்சிருக்கோம் பென்சில் ட்ரேசர் எல்லாம் பிஸ்கெட் குடிசை ஐட்டங்கள் அப்புறம் பிஸ்கெட் ஐட்டங்கள் இந்த பிஸ்கெட் 50 ரூபா 50 ரூபா சாப்பிடலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா மரக்கறி இல்லை வெங்காயம் இந்த பாருங்க வெங்காயம் கொச்சிக்காய் இந்த பாருங்க வெங்காயம் விரிக்கி தக்காளி கறிக்கி கொச்சிக்காரிக்கி தேசிக்காய் நம்ம வீட்டு உங்களோட வீட்டாச்சுதா முட்டை இருக்குதா முட்டை ஐட்டங்கள் பாருங்க நல்லா இருக்கலாம் டெவலப் பண்றோம் அதானடா இப்ப இவ்வளவு இந்த பெரிய கடைக்கு எப்படி சாகம் போறோம்னா குறைஞ்சது ஒரு 10 லட்சம் ரூபா முதல்ல இருந்தா தான் செய்யலாம். மற்றது நல்ல முயற்சிடா. இப்ப நான் பார்த்த அளவுல 5000 கிளாஸ்ல வந்து வடையும் இதுவும் தான் இருந்தது. இது ஒரு 2-3 நாள் பார்க்கல பாரு எவ்வளவு சாமான் கிடக்குண்டு. என்னன்னு சொல்றேன் இல்லை முதலாடி எடுத்து வைக்கிறாங்க கஷ்டம். அங்கே வச்ச மனுஷனா ஒரு தானாக போயிடலாம். பிரிட்ஜெலாம் எடுத்துக்கலண்ணே முக்கியம் தானே. ஓ அது சரி. சோடா மயில் வைக்கல இது நான் எப்போ நேற்று இறங்கினது. பிரிட்ஜ் எடுத்து நேற்று எடுத்துக்கிறேண்ணே. நம்ம கிசியர்பட்டி சரிண்ணா பாருங்களா கொஞ்சம் நம்மளா போகுது. இந்த காசு காசு எடுத்துக்கிறேன் சாமான் வாங்க நம்மள எடுத்துறாங்க. சாமங்காரம் வந்து இதில் எடுத்து கொடுத்து அதுதானே. இப்போ என்ன சாமங்காரம் சொல்லிச்சல கோல் பண்ணி கொண்டு வர சொல்லி வருவேன். சோடா ஐட்டம் கொண்டு வருவோம். சோடா ஐட்டம் கொண்டு வரான். என்ன இந்த பிஸ்கெட்டுகள் இந்த பிஸ்கெட் நம்ம முதல் 50 ரூபாய்க்கு கொண்ட ஜாமான் 100 ரூபா 100 ரூபா இது 20 ரூபாய்க்கு கொண்டு நாங்க 50 ரூபா. அது மாதிரி தான் இந்த பிஸ்கெட் எல்லாம். மற்றது நல்ல முயற்சியான அதிகமா என்னன்னு சொல்ற முன்னுக்கு வரணும் தானடா வாழ்க்கையில். தக்காளி கூட நம்ம தோட்டத்தில் வாங்கினோமா? தோட்டத்தில் வாங்கினாடா எங்க உங்களோட வீட்டியாடா கடவுள் அதை பார்க்கத்தான் கட்டாயம். இப்படி வாங்க எடுக்கலாம்.
பூசணிக்காய் எடுக்கலாம். பக்கத்துல வரும் வாங்க. சரி சரி நம்ம அடிலான தோட்டத்தையும் பார்ப்போம். அதே உங்களுக்கு என்ன வேணும்? அதே மாதிரி அடே ரதியம்மா காலையில் சறுக்கி விழுந்தா வேறா என்ன நடந்தது? கடவுளே கால் உடஞ்சிடக்கா. ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான் இருக்காங்க. விழுந்தா சரி விழுந்தா படிச்சிருவாங்க ரெண்டு பேரும். ஒரு தோட்டத்தை போய் பார்ப்பேன். ஓகே எதால போகிற வழி அதால போனே உள்ளே போய் காட்டுறோம். என்னடா உண்மையில் என்னன்னு சொன்னால் விவசாயம் என்னடா விவசாயம் அவங்களும் தோட்டம் செஞ்சுக்காங்க. மற்றது கடையை தாண்டி பார்த்துடா பின்னுக்கு அங்கே கடை இங்கே செய்கிறது வந்து அவங்களே பிஸ்னஸ் செய்கிறாங்க. நல்லண்டா அது. இப்போ சிலவங்க அப்படி இல்லைடா. இப்போ அவங்களே விதைச்சாங்கன்னு சொன்ன ஒரு பயிர் அவங்க கொண்டு கழுவாஞ்சூர்லையோ டவுன்லேயோ கொண்டு மார்க்கெட்டில் ஒரு விலை கொடுப்பாங்க. நீங்கள் நாட்டி நீங்களே கொடுக்கணும் உங்களுக்கு லாபம் தானே. இருங்க இது என்னது? கீரை கீரை பதிலா அங்கே காட்ட தாண்டி கீரை பாருங்க வடிவா. ஓகே இங்கே பார்த்தா வரையும் ஃபுல்லாக போயிடலாம். நினைக்கிற மாதிரிலாம் சின்ன பயிர் கிடக்கு. பாவக்காயம் தம்பி பாவக்காயெல்லாம் இந்த இப்போ காய்ச்சி இதுல நான் நீங்க ஆடு கட்டினோடைய தானடா இந்த ஆடு கட்டினே கோழி கூடல பூசணிக்காய் பூசணி பாருங்க. பேரையும் நடத்திட்டா நான் கண்ணம்மா. இந்த பேர் என்னடா? உங்களோட ஷர்மிளா எங்கடா? நாலு எங்களுக்கு நாலு இருந்தாச்சு. இதை பார்த்தீங்கன்னா பூசணிக்காய். அடே இதை ஆஞ்சு விற்கலாமே நீங்க வைக்கிறேன். கேட்டு வந்தா உடனே இந்த பூசணிக்காய் அவங்களுக்கு முக்கியமான ஒரு எல்லாத்துக்கும் பூசணிக்காய் தேவைப்படும். கோயிலோ ஒரு ஒரு கல்யாணமோ எத்தனை வாய் நிற்கிறா? நிறைய நிற்கிறாவா? கவர்மெண்ட் சொன்னா சொல்லுங்க. இந்த திலானியா விட விட இருக்கலாம். பெரிய பூசணிக்கா எந்த பெரிய ராஜா டிலானிட விளையாட்டு ஒருத்தருக்கு சொல்லாம ஃபுல்லா கிடக்கு. இதை வச்சுக்காங்கடா அழியிருந்தா மழை வேண்டாம். ஆனால் பூசணி கூட சப்பரம் இல்லைடா எல்லாருக்கும். கூட மையெல்லாம் கனால நாட்டி என்னம்மா சும்மா முடிஞ்சிக்குமா? இன்னும் நான் போடும் இன்னும் நான் போகணும். என்ன ஜோ இதுக்குள்ள இந்த பருப்பு எடுத்து தான் நாட்டுறோம். அதான் விதை பருப்புண்ணே வண்டி விதை. அதில் ஓய்வு சீசன் ஓய்வு கொடுத்துக்காங்க. கவனிக்கல அதான் நாங்கள் கீரை ஓடிக்கோ. அது கொஞ்சம் வளர்ந்து வரா முன்னு வச்சு கிடைக்கும். ஆனால் இது இப்போ நல்லா தான் இருக்கேன். என்ன இந்த பருப்பு நல்ல பருப்பு தான் அது. ஆனால் மயிர் எல்லாம் வந்து 27 மழை நாங்கள் வச்சுல மழை கவனம். பிள்ளையரப்ப வந்துடுவாரு. பிள்ளையரப்ப வந்துடுவா கவனம். அங்கே இருக்கு கத்திரி வேண்டியில் இருக்கு. வராதேனேஜோ ஃபுல்லாக பயிர் தோட்டங்கள் போகலாம் இருக்கு. என்னடா அங்கே போகலாம். முன்னுக்கு வச்சு பாருங்க ஃபுல்லாக அடைஞ்சிருக்கு. கவனமாஜோ பெரிய சைஸ் ஃபுல்லா அங்கே ஃபுல்லாக கிடக்கு. ஒன்றும் மிக்கல நீங்க இன்னும் கொடுக்கல. ஒன்றும் கொடுக்கல. ஏன் மிக்கிற அப்படி தெரியாது இருக்கிறது. தெரியாது பண்ண தெரிய வச்சிருக்கு. அது சரிடா. நீ அதை என்ன சொல்றா விளம்பரப்படுத்தணும். நீ ஒரு முன்னுக்கு ஒரு காயை எடுத்து வைக்கணும். என்னையோ ஆமா இதெல்லாம் பெரிய ஆடுகள் என்னடா நான் வந்து பீக்கல் பீக்கல் காய்க்கும். இது உள்ள மேல ஃபுல்லா கொடிதாடா. புடலங்கா இருக்கும். அந்த இந்த பாருங்க இது காட்டுக்கா? இந்த இது காட்டு இது இல்லை 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 இது இல்லை. எல்லா இதெல்லாம் கொடுத்து
மணியில சார்ஜ் விட்டாங்களா நீ மாத்திர இதா இந்த இவரா பீக்கங்கா ஆளுக்கு பருப்பு எடுக்கலாம் அவன் நோய் பிடிச்சிக்க ஆளுக்கு என்ன மருந்து இருந்து அடிக்கலையா உனக்கு கவனிக்கல கண்ணியாட்டி கிடக்குமா அந்த மேல இந்த கண்ணியாட்டிக்கு என்ன இனிதான் காய்க்கும் நல்லா காய்ச்சிருக்கு இந்த காய்ச்சிருக்கு வெஞ்சு குடிக்கு இந்த பூனிக்கு எனக்கு தெரியல மேலே மேலே அது என்ன உங்களோட எல்லாரும் நீங்க தோட்டம் செய்யறீங்க உங்களோட பரம்பரை எல்லாரும் விவசாயி இல்லைண்ணே அப்பா ஒரு பூசணிக்காய் நல்ல விளைவாதிக்கா இல்ல விளைஞ்சிருக்கா விளைஞ்சிருக்கு சுரக்காயெல்லாம் காய்க்கலையாடா காய்ச்சிருக்காங்கண்ணே உண்மையிலே என்னன்னு சொல்ற தோட்டங்கள் செய்யணும் எல்லாரும் ஏன்னா வீட்டில் ஒரு சின்ன சின்ன இடங்கள் இருந்தாலும் நீங்க அதை செடிக்கோடைய தோட்டம் செய்யுங்க உண்மையிலே சந்தையில் வாங்குறதெல்லாம் என்ன எனக்கு தெரியல அது கிருமிநாசினி எல்லாம் அடிப்பானு நாங்கள்லாம் அப்படி இல்லை இயற்கையான எருக்கள் இந்த கோழி எரு ஆட்டரு மாட்டரு அதெல்லாம் போட்டு நாங்கள் செய்யறாங்க அதிகமாக இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படி வருவதற்கு காரணம் இவங்களோட ஆடு கட்டுற ஏன்டா இங்கே ஆட்டரு கோழி எரு அதெல்லாம் மட்டும் வளர்த்திக்கானு என்னடா ஏன் தாண்டி வேற நடக்கு அங்க தோட்டத்துல அங்க கிணறு வெட்டிக்கு பயிர் போடல கச்சன் போட்டு இப்ப போடல நான் அந்த அளவுக்கு ஒண்ணு போடல அதுக்கு போடல எது அந்த அந்த இதுவும் பெரிய விளவு தான் என்னன்னு சொல்றேன் இவனை அங்கால வீடு கொஞ்சம் முன்னுக்கு இருக்காங்களே பெரிய இதுல இது ஒரு வளை தான் இதா யோகாக்கள் இந்த விளவாமா இல்ல அம்மாக்குரிய வளை அந்த இப்படி சேர்ந்த வளவு தான் ஓகே 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 இந்த வீடு அடியில அனுஷனா கடை வீடு இதை காட்டுங்க முதல்ல எட்டி பார்த்தா உங்களோட தோட்டம் போட்டிக்கிறேன் இன்னும் கூட இது உங்களோட தானே சொல்லிக்கிங்க அதிகமாக அவங்களோட வளவானது இது மேல இருக்கிறேன்மா இது மேல இதை கம்பீர் அதிகமா இது என்னன்னு சொன்னா அவனு முதல்ல இந்த கல்குவாரி போடுறாங்க மேடா இப்பயும் கல்குவாரி எங்க தானே என்னமா இப்ப கல் எல்லாம் போகுது அந்த 2 ஏக்கர் காணிக்குள்ள இருந்தாங்க உடைக்கல வேணடா எங்க உங்களோட அம்மாக்கள் எல்லாம் மகெல்லாம் சாப்பாடு செஞ்சு என்ன சாப்பாடு ஓடர் மதிய சாப்பாடு எல்லாம் இருக்கும் ஓடர்ல இருந்து கொடுக்குறோம் மதிய சாப்பாடு சமைச்சு கொடுக்குறோம் ஓடர்ல மட்டும் சமைச்சு கொடுத்தீங்களா இப்ப நேற்று கொடுத்து ஸ்கூலுக்கு கொடுத்தேன் எங்க சும்மாடி ஸ்கூலுக்கு கொடுத்து என்ன விஷயம் சொன்னீங்க இல்லை சார் உங்களுக்கு 5 வாஜி சாப்பாடு கேட்டு 350 கொடுத்து மீன் சாப்பாடு நம்ம நீ விளையாட போறதுக்கு எல்லாம் இங்க எடுத்து போக காசு வந்துட்டு எடுத்து தோசை எல்லாம் இங்க பார்த்து பார்த்தா தோசை செய்வானே இடியப்பெல்லாம் முடியறவன் தான் மற்ற என்னன்னு சொல்ற இளைஞர்கள் வந்து ரதியமாக எல்லாம் வந்து விவசாயம் தான் முக்கால்வாசி இந்த கூடுதலான விவசாயம் எங்களுடைய ஏரியாவிலே விவசாயம் தான் எல்லாம் செய்யற பயிர் செய்யற அறுவடை செய்யற எல்லாமே என்ன இது தரும் இது கொஞ்சம் கணக்கு எங்க நீங்க இது நான் ஒரு 20 ஏக்கர் மட்டும் 20 நீங்க நட்டமெல்லாம் நட்டமா அது ஒரு ஆக்களுக்கு நல்ல மாதிரி ஒரு ஆக்களுக்கு கூட வேணடா பருப்பு இந்த வீடு நாட்ட போறீங்களா எங்க நம்ம மாட்டேன்னு அளவு எடுக்கிறேன் என்ன சொன்னா மழை தேவைப்படுற நேரத்துல மழை பெய்யாது எல்லா டைம்ல அறுவடை செய்யற டைம்ல ஆடும் மழை இயற்கையை நம்பில இயற்கை இனி ஒரு காலம் நம்ப கூடாடாப்பா கடவுளே சம்பந்தம் இல்லாத மழை அடிக்குது இரவு மழை பெய்யுது காலையில வெயில் அடிக்குது திருப்பி பின்னேற மழை அடிக்குது கடவுளே மழை பெய்யுது வெயில் அடிக்குதுடாப்பா இந்த டைம்ல மழை இந்த வருஷம் கடன் பஞ்சம் அடிக்க போறான்டா மக்களுக்கு என்ன தெரியல இங்க பஞ்சம் அடியாது உடனே இளநியாக்கள் நம்மள ரதிய மகளோட எல்லாம் பஞ்சம் அடிக்காது அடிச்சாலும் எங்களுக்கு காட்டாது ரதியமா
நாங்கள் ஜடா 2 வந்துடுவோம் சரியாமா நாங்க பஞ்சம் வந்தா கிழங்குரணி விடுங்க அதான் அதிகமாக விட்டு இலை குளியல் முடிய திம்பிச்சு விடுறோம். ஆனால் டிலானியாக்களை கிழங்கு ஓட்டு நல்லண்டா இங்கே கிழங்குல பட்டி செய்வேல் மற்ற கிழங்கு குளிக்கு செய்வேல் நல்ல தானே எவ்வளோ கடையில் கிழங்கு 200 போகுது கிலோ. 200 போகுது கடையில் 200 கொடுத்து வாங்குறே நீ நாட்டு நீங்கள் சொன்னா உங்க கூட செய்யலாம் நாங்கள் இப்போ கடை இப்போ காசு கொடுத்தா வண்டி எடுக்கோம். நாங்கள் நாட்டை கொண்டு சொன்னால் இதுலேருந்து இப்படி எங்களுக்கு காசு கொஞ்சம் கூட வரும், வருமானம் கூட வரும். அங்கே கொடுங்க கூடாது விற்க மாட்டாங்க இப்போ அவங்க இப்போ கூட எடுக்கல, இப்போ 1 கிலோ 2 கிலோ 3 கிலோ எடுத்து வர்றாங்க. இப்போ கூட அப்போ 20 கிலோ எடுத்தால் கொஞ்சம் விலை குறையதை எடுக்கல தருவாங்க. கிலோவில் தான் 200 ரூபா. நம்ம இப்போ 5 கிலோ எடுத்தால் 200 தான் போடுவாங்க. அது 50 கிலோ எடுக்கக்குள்ள ஒரு 50 ரூபா காசு. அது என்னன்னு சொல்லடா இப்போ நம்ம விவசாயிக்கு தானே இப்போ நம்ம நாட்டி நம்ம கொண்டு விற்கக்கூடா நமக்கான பாதியில் நம்மகிட்ட பண்ணுவானு இதே இது நம்ம அவங்ககிட்ட இருந்து வாங்கக்குள்ள நம்மளுக்கு கொஞ்சம் கூட தருவானு அவனை ஒரு லாபத்தை பார்க்குது சந்தைப்படுத்தல தானே ஏன்னா நானும் பூசணிக்கா நாட்டியமா வித்துனீங்களா கணக்காவதிக்கு மாமாட ஓட்ட அப்படி போயிட்டு 1,200 ஆயிடுச்சு. பூசணிக்காய் விலை அதிகமா 1000 ரூபாய் வரைக்கும். நீங்களும் என்னன்னு சொல்லடா இப்போ மழை டைம் அப்படியே டைம்லாம் அன்னைக்கு பூசணிக்கு அழுகுது அப்படியா? இல்ல மரத்துடன் தாழுவாரு கொஞ்ச நாளைக்கு நிற்கின்றது. பூசணிக்காய் கூட மண்டஞ்ச வந்து வாங்குறோம் சந்தைக்கு ஏற்ற போகிறோம். சீனி கட்டி மாதிரி பூசணிக்காய் சமைக்கிறோம் மற்றது பூசணிக்காய் வெட்டி சமைக்க மாட்டாங்க, வெட்டினா கழிப்பது உடச்சி சமைக்க நல்லா இருக்குது. நான் சாப்பிட்டுக்கிறேன் அந்த கதையெல்லாம் நல்லம்டாடா அடிலானி மற்றது இதெல்லாம் கொண்டு வெல்லுங்க ஏன்னா கழுதாவளை பக்கம் கொண்டு போனா கொடுக்கலாம். நீங்க கழுதாவளை அந்த வழிப்பிள்ளையர் கோயிலுக்கிட்ட ஒரு ஐயா அந்த வீடு குடி வராக்கள் அதாவது கழிப்புக்கு தானே கூட யூஸ் பண்ண அந்த இதுக்கு இப்பயும் தேடி திரிவாங்க. வீடியோ பாக்குறார்கள் தேவைன்னு சொன்னா கமெண்ட் பண்ணுங்க. நாங்க அதிகமான வீடியோ பார்த்துட்டு கோல் எடுங்க, அதிகமாக எடுங்க. அனுஷண்ட சித்திரோட பூசணிக்காய்க்கு மக்கள் உங்களுக்கு தேவையாண்டா வீடு குடி விட்டுறதுக்குன்னு எல்லாத்துக்கும் தேவையாண்டா வாங்கலாம், கடையிலே வாங்கலாம் கட்டு. மற்ற டிலானியா கடைக்கு இப்போ என்னன்னு சொல்றேன், இங்கே பக்கத்துல ஏரியாவில் நீங்க வெள்ளாமச்சேரி அப்படின்னு சொன்னாலும் இந்த சாப்பாடுகள் வந்து எடுத்துக்கோங்க. நீங்க ஓட தருவீங்கன்னு சொன்னா அவனுக்கு எவ்வளவு ஒன்றா செஞ்சிருவானு. நீங்க காலை சாப்பாடுலாம் ஓடுறது தேவையில்லை, அதில் நாங்கள் ஓடுவோம். மதிய சாப்பாடு அப்படின்னு சொன்னா இல்லடா மற்றது இப்போ நீங்க எப்படியும் ஒரு அளவுக்கு தான் செய்வீங்க. இப்போ ஓட தான் வேணும். கடைக்கு வந்த வெள்ளாடி இந்த அண்ணாவெல்லாம் வந்து வாங்கினேன் தோசை. இப்போ டேஸ்ட் எங்க நல்லா இருக்கும், சாப்பாடு எங்க தரமா இருக்கும், அங்கே வந்துருவாங்க. ஆனா என்ன பொறுத்தோட இது பரவாயில்லம்மா 100 ரூபாய்க்கு. நான் சாப்பிட்டுக்கிறேன் 5 6 இட்லி சொல்லி பருப்பு கறி சம்பல் சாம்பார் சாம்பா 3 கறிடாப்பா. சோசிமிரிக்கா கடவுள் இதை விட என்னடாப்பா இதோட இருக்கிற மக்களே இனி கொஞ்சம் கூட போடலாம்டா. நீங்க வெள்ளாம டைம் தானடா. சீசன் தானே. மற்ற ஒரு வெனரும் கொண்டு அடிக்கணும். வேணும் கடைக்கு ப்ரொமோட் பண்ணணும். கடைக்கு ஒரு வெனர் அடிச்சா தான் அடுத்த கடை இருக்கிறனே மையப்படுத்தி காட்டலாம். முக்கியமான விளம்பரம் தானே தேவைனே. மற்றது இன்னும் கொஞ்சம் சாமான எடுத்து போடுங்கண்ணே. கடையில் கொஞ்சம் சாமானை போட்டு இன்னும் கொஞ்சம் அந்த ராக்கியில் அடிக்க கிடக்குடா அடிக்கணும், அதில் அடிக்கணும் எல்லாமே செய்யறேன். ஆனால் நல்ல முயற்சி இருக்கிறேன் அவங்க அம்மாவுக்கு நான் பார்த்தது. அது என்னன்னு சொல்ற எல்லாம் நல்லா இருந்தா அந்த லாக்டவுன் டைம்ல அந்த மருந்து அள்ளி தடுப்பாங்க. கொரோனாவில் வந்து நிறைய தாக்குனது எல்லாம் மாறும். ஏன்னா லைஃப் நம்ம தாலியை விட்டு போட்டு தான் பூமி வாங்கினேன். வயல்ல நெல் பூமி எல்லாத்தை வாங்கி போடலாம் தானே. ஏன்னா என்னன்னு சொல்ற சதியமா வாழ்க்கை வந்து ஒரு நாள் மாறும், ஆனால் ஒரே நாட்டில் மாறாது. ஆனால் மாறும், நம்பிக்கையெல்லாம் நல்லா ஓடிக்கொண்டிருக்கோம். அப்படியே உண்மையிலே டிலானியா கடைக்கு வந்து தான் பார்த்தீங்கன்னா நாங்கள் நினைக்க அளவுக்கு ஒரு சொக்கிங்க இன்றைக்கி இவ்வளோ ஒரு தோட்டம் வச்சு பூசணிக்காய் அவ்வளோ ரெண்டிக்கு அப்படியே டிலானி நம்மளோட டிலோவும் வந்திருந்தான் அன்றைக்கி வீடியோவுக்கு. அவனுக்கு நன்றி. ஏன்னா அடிலோ இல்லை அப்படித்தான் என்னடா சொல்றது நம்மளுக்குள்ள நன்றி. நாங்கள் மேலே பயங்கர கூட்டாளி வரனே. இப்போ நாங்கள் வீடியோ எடுத்த முடியும் எங்கடா போகிறோம், விளையாட போகிறோம். பாவையில மகன் துளிரிக்கல நம்ம ஐயாமேஷ் மீனை வாங்கி அது கூட்டு அரைச்சி போட்டு இறக்குறது இந்த துளிரையிலைய போட்டு இறக்குறது இந்த நல்லா இருக்குமா ஒவ்வொன்றும் ஒரு வித்தியாசம். அது கூட சிங்கிள் ஏரியாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கொழும்பு சைட்ல எல்லாம்
நீங்க சாப்பிடும்போது உங்களுக்கு ஒரு கறியில வந்து மையரில சுண்டல் ஒன்று இருக்கு மாசெல்லாம் போட்டு செஞ்சு நல்லா இருந்து அருணாசி பழத்திலேயே நம்ம சமைச்சு சாப்பிட்டுருக்கோம் குழம்புல சமைக்கான தானே அம்பர்லங்கா சிங்களாக்கள் கூட அப்படித்தானே நம்மடாக்கள் சாப்பிட மாட்டாங்க என்னன்னு சொல்லுவாரு 60 சாப்பிடலாம் அதிகமா வேறு என்னன்னு சொல்லுவோம் நம்மடாக்கள் ஒரு 60 ரூபாய் காய்ப்பாங்க என்னடா அருணாசி பழத்தில் சமைச்சு சமைக்கலாமா பட் பாத்தீங்களா ஒரு வீடியோல நம்ம அந்த என்னன்னு சொல்றது முருங்கலைக்கு மாங்காய் வடி சமைச்சுனானே ஆனா மாங்காய் போடுறல நிறைய பேர் ஃபோன் பண்ணிருந்தாங்க முருங்கலை செடிக்கு மாங்காய் போடக்கூடாது கமெண்ட் பண்ணிருந்தாங்க போடக்கூடாது ஒவ்வொரு இடத்த ஊர் சொல்லுங்க புதுசா பார்த்தாங்க அவங்க அதை சமையல் வந்து எல்லாத்துலயும் ஒரு ஏரியால ஒரு ஸ்டைல் இருக்கும் ஏதோ புளி போடாட்டியாவது சோதி நல்லா இல்ல சிலவங்க புளி போடுறல முருங்கலைக்கு புளி போடுற சமையல் எல்லாம் செய்யக்கூட இப்படித்தான் செய்ய வேண்டியலாம் இல்ல இப்படி செஞ்சா நல்லா இருக்கும் அதெல்லாம் பார்க்கணும் நானும் கூட நிக்கணும் எல்லாம் நிக்கி இல்லனி உண்மையிலே ஒரு நல்ல ஒரு முயற்சியாளன் நன்றி உனக்கு தரக்கூட உங்களோட அம்மாவுக்கு தர நீ என்னடா அவட படையளிக்கா ஏன்னா ரதியம்மா நம்ம போவோம் வழி கூட வரதியம்மா உண்மையிலே நீங்களும் சாப்பாடு தேவை இந்த பூசணிக்காய் தேவைன்னு சொன்னாலும் கமெண்ட் பண்ணி விடுங்க இந்த பக்கத்து ஏரியாவில் வேலை செய்கிறாங்களும் காலமே சாப்பாடு எடுக்கலாம் டிலானியாக்கிற கடைக்கு வந்தீங்கன்னா சுரமணியாடி யூடியூப்ல வந்து கேட்டீங்கன்னு சொன்னா 3 என்னடா 3 சொன்னா தெரியாத ஆக்கள் இல்லை எங்கள் ஏரியா வட்டாரத்துக்குள்ள ரொம்ப நிதிக்கோட காந்தி குழந்தை எங்கள் ஏரியாவில் சொன்னா கொஞ்சம் ப்ரொமோஷன் ஆகல முன்னொரு காலத்துல அவரை பேரை முறக்கடிக்கிற ஒருத்தன் வந்திருக்கா அப்படியே ஒரு சந்தோஷமான காணொலி என்று சொல்லிக்கொண்டு வீடியோ முடிச்சுக்கொள்ளும் உண்மையிலே இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் இந்த காணொலி பிடிச்சிருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணி லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பதான் நாங்க போடக்கூடிய வீடியோலாம் உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் வரும் விடலும் வரதியமா மற்றொரு வீடியோல உங்களை சந்திக்கும் சொல்லணும் பாய்.